ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ச்சி இவங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் என்ன மாதிரியெல்லாம் இருக்கும், எந்த மாதிரி ப்ரமோஷன் கொடுப்பாங்க, எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நமக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டே வரோம். அதாவது கட் ஆஃப் மார்க்காக இருக்கட்டும், ப்ராக்டிக்கல் என்ன மாதிரிலாம் நடக்கும், 10th லெவலில் பெயிலிஃப், ரீடர், எக்ஸாமினர் இவங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ என்ன மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றத நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுட்டு வரோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம இந்த சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடிய சீக்கிரமே நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது. அதாவது எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை பேர் செலெக்ஷன் ஆகியிருக்காங்க, ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றது நமக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு 2 வாரங்களில் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ப்ராக்டிக்கல் நடக்கிறவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்டர்வியூ நடக்கிறவங்களுக்கு ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் ஆஃபீஸர்ஸு, மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்கு தான் ப்ராக்டிக்கல் நடக்கும். ப்ராக்டிக்கலை பற்றின வீடியோ நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். உங்களுடைய மார்க் எவ்வளோ, உங்கள் மார்க் கட் ஆஃப்குள்ளே வருமா அப்படின்றத பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டில் பொறுத்தளவில் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ப்ரமோஷன். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ப்ரமோஷன் இருக்கா இல்லையா, ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் உண்டா இல்லையா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரமோஷன் உண்டா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ப்ரமோஷன் உண்டுங்க. ஆஃபீஸர்ஸ்னுதான் இருக்கட்டும், மசால்ச்சியாக இருக்கட்டும், வாட்ச்மேனாக இருக்கட்டும், கண்டிப்பாக ப்ரமோஷன்ஸ் உண்டு. ஏன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ எக்ஸாம் எழுதினவங்க எல்லாருமே வெறும் 8th மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுகிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா, டிகிரி ஹோல்டர்ஸ் தான் இந்த எக்ஸாம் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களுமே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதனாலே பார்த்திங்கன்னா, ப்ரமோஷன் இல்லாமல் ஒரு வேலையில் சேரவே முடியாது. ப்ரமோஷனே இல்லைன்னா யாருமே இந்த வேலைக்கு வரமாட்டாங்க. இதில் கண்டிப்பாக நமக்கு ப்ரமோஷன்ஸ் உண்டு. ஸோ எப்போ ப்ரமோஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் குவாலிஃபிகேஷனை வச்சு தான் ப்ரமோஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், அதாவது அவங்களா கொடுக்குற ப்ரமோஷனும் தனியாக இருக்குது. நமக்கு டிபார்ட்மெண்ட் நம்மளாக டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி ப்ரமோஷன் போகலாம். அந்த மாதிரியும் இதில் 2 ப்ராசஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அவங்களா கொடுக்குற ப்ரமோஷனை பொறுத்தளவில் நமக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நமக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு வேளை ஜட்ஜோட வீட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக 2 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. நெக்ஸ்ட்டு எம்ஹெச்க்கு நமக்கு செலெக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, வேகன்சி எடுக்கிறாங்கன்னா அவங்க புதுசாக அவங்கள போட்டுட்டு உங்களை ஹைகோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக போடுவாங்க. இதே நீங்கள் ஹைகோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ச்சி இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களை சீனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அப்புறம் ஜேஆர், அந்த மாதிரி ரெக்கார்ட் கிளர்க்கு, ஹெட் ரெக்கார்டுக்கு, அந்த மாதிரி மேலே மேலே 2 வருஷங்களுக்கு ஒரு தடவை, 3 வருஷங்களுக்கு ஒரு தடவை எப்பப்பெல்லாம் புதுசாக வேக்கன்சி எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுப்பாங்க. இதே நீங்கள் மசால்ச்சியாக இருந்தீங்க, ஆனால் நீங்கள் 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, அதே சமயம் நம்ம 8th மட்டும் படிச்சிருக்கக்கூடாது, அதுக்கு மேலே மேலே உள்ள போஸ்ட் கண்டிப்பாக உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் ப்ரமோஷன் கிடைக்குங்க. ப்ரமோஷனோட நமக்கு இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பாங்க. வருஷம் வருஷம் கவர்மெண்ட்டில் என்னென்ன இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்களோ அது எல்லாமே நமக்கு உண்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் இப்போதைக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்கள பார்த்ததில்ல, இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு 3000, இப்போ ஸ்டார்டிங் நீங்கள் 25,000 வாங்குறீங்க அப்படின்னா 1 இயர்க்கு அப்புறம் 28,000, அந்த மாதிரி 3000 இன்க்ரிமெண்ட் உண்டு.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் வந்து ப்ரொமோஷன் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகிறது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்னு ஒன்று வரும். அந்த மாதிரி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் ப்ரொமோஷனுக்காகவே வந்து நமக்கு கொடுப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் வரலாம், இல்லை 2 இயர்ஸ் ஒன்று வந்து வரலாம். அந்த மாதிரி வர பட்சத்தில் நம்ம அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளாக வந்து ப்ரொமோஷன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற பட்சத்தில் நமக்கு ப்ரொமோஷன்ஸ் உண்டு. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு இயர்லி ஒன்ஸ் சேலரி இன்க்ரிமெண்ட்டும் உண்டு. இதே நீங்கள் வந்து மசால்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களை ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் ஜேஆர், அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட் கிளர்க்கு, அந்த மாதிரி மசால்ச்சிமிக்குமே வந்து ப்ரொமோஷன்ஸ் உண்டு. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களே வந்து மசால்ச்சியாக இருந்தவங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாகவும் மாறியிருக்காங்க. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அதிகமாக படித்தவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. நம்மளோட குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் 10th டிகிரி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வருஷம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வேக்கன்சி எடுக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் ப்ரொமோஷன்ஸ் அவங்களாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதே வந்து நீங்கள் மசால்ச்சியாக இருக்கிறீங்க, ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் வரப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு மசால்ச்சியாக இருக்கிறவங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் நீங்களே வந்து உங்களை ப்ரமோட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வாட்ச்மேன் வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து மசால்ச்சி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி வந்து டிபார்ட்மெண்டல், அதுக்கும் வந்து நம்ம அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பண்ணாலும் நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து அவங்க எப்பப்பெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எழுதி பாஸ் பண்ணால் தான் வந்து நம்ம அந்த வேலையும் தக்க வச்சுக்க முடியும். அதுக்கப்புறமா ப்ரமோஷனும் வந்து நெக்ஸ்ட்டு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நமக்கு ப்ரமோஷனும் வந்து கொடுப்பாங்க. இதே ஆஃபீஸுன்ற பொறுத்தவரை மேலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரமோஷன்ஸ் வந்து உண்டு. உங்களுக்கு எந்த எக்ஸாமும் நான் எழுத விரும்பலை, வந்து டிபார்ட்மெண்ட்டலே வந்து எனக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுக்கணுனாலும் நெக்ஸ்ட்டு லெவல் வந்து ப்ரமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துட்டே போவாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் வந்து இயர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். அதாவது 2 இயர்ஸ் ஆகும். அடுத்த போஸ்டிங் போகணுன்னா உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆகும். அதுக்கு அடுத்த போஸ்டிங் தான் வந்து நமக்கு 5 இயர்ஸ், அந்த மாதிரி வந்து இயர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். இந்த மாதிரி தான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சேலரி இன்க்ரிமெண்ட்டை பொறுத்தளவும் வந்து கவர்மெண்ட்டில் எப்படி குரூப் 4க்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு இந்த எம்ஹெச்சுக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட்டு இயர்லி ஒன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் கொஞ்சம் எவ்வளோ வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒவ்வொருத்தவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து 2000 இது பண்ணலாம், ஆஃபீஸர் 3000 அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்த அளவுலேயே வந்து நமக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆல்ரெடி நான் சேலரி டீட்டெயில்ஸை பற்றி நமக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க உங்களுடைய சேலரி வந்து எவ்வளோ, ஆஃபீஸர்ஸ்னால் எவ்வளவு, மசால்ஸ்னா எவ்வளவு, வாட்ச்மேன்னா எவ்வளவு அப்படின்றத நான் வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.